அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூர் லீசா இலக்கிய மன்றத்தினுடைய தீபாவளி கொண்டாட்ட சிறப்பு நிகழ்ச்சி இப்போது தொடங்குகிறது. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை எனது சார்பாகவும் லீசா இலக்கிய மன்றத்தினுடைய சார்பாகவும் பரசு கல்யாண் இசை குழுவின் சார்பாகவும் தெரிவித்து மகிழ்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய முயற்சி, திருக்குறளும் திரைக்குறளும். வள்ளுவம் காலம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, மத ஆச்சரியங்களை எல்லாம் கடந்து இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பேர் இலக்கியம், அறநூல், நீதி நூல். குறிப்பாக வாழ்க்கை கொண்டாட்டமாக அமைய வேண்டுமா? திருக்குறள் வேண்டும். திருக்குறளின் வழி நடக்க வேண்டும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னான் பாரதி. உலகிலே வள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை, அவன் அழித்து செல்லாததில்லை, திருக்குறளில் இல்லாததில்லை என்று வியந்து பாராட்டினார் புரட்சி கவிஞன் பாரதிதாசன். பெருமை வாய்ந்த திருக்குறளோடு இசை சேர்ந்த திரைப்பாடல்களையும் சேர்த்து அலசி ஆராய்ந்து உரசி பார்க்கிற ஒரு புதிய முயற்சியாக இன்றைக்கு திருக்குறளும் திரைக்குறளும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியினை நாம் கொடுக்கிறோம். அதே நேரத்திலே நிகழ்ச்சியின் உள்ளே செல்வதற்கு முன்பாக இந்த இளையர்கள் பழைய பாடல்களை எல்லாம் பாடுறாங்க. இசை நிகழ்ச்சியில பாடுறாங்க, போட்டிகள்ல பாடுறாங்க, சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த உச்சரிப்பு பயமா இருக்கு. நான் ஒரு இசை நிகழ்ச்சியை கேட்கிறேன், அழகா இலக்கிய தரத்தோடு தொடங்குது. பொன்னென்பேன் சிறு பூவென்பேன் காணும் கண்ணன்பேன் வேறு என்னன்பேன் அப்படின்னு அழகா போயிட்டு நடுவில் அந்த பாடல்ல உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவார், நம்மை நாம் அறிவோம், வேறு யார் அறிவார் அப்படின்னு கத்திரிக்காய் அறிகிற மாதிரி அரிஞ்சு அரிஞ்சு கொட்டிட்டாங்க. பாடல் களம் அப்படியே கொலைக்களமா மாறி அறிவோ அப்படிங்கிற அந்த ரகர உச்சரிப்பு வரல. பாடுவதற்கு அதுவும் வேணும் இல்ல, பேச்சு பாட்டு எல்லாத்திலும் ஒழுங்கான உச்சரிப்பு வேணும். இன்னொரு நிகழ்ச்சிக்கு வருகிறேன், அது நிச்சயதார்த்த நிகழ்ச்சி. அதுல அந்த அந்த கல்யாணத்துக்கு தொடர்பா பாடணும்னு ஒரு இளையர் வந்து பாடுறார். எப்படி? கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா அப்படின்னு பாரு. அடப்பாவி, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கை சேர்த்து கொள்ளவா போற அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், வருத்தம். ஆனா இப்ப நான் டெஸ்ட் பண்ணல, சும்மா இப்ப நம்ம பாடகர்கள் உச்சரிப்பு சரியா இருக்கா அப்படின்னு நம்ம பாடகர்களுக்கு பார்க்க போறோம். பரசு கல்யாண், பிரசாந்தி எல்லாம் இளையர்கள் எப்படி பாடுறாங்கன்னு பார்ப்போமா? சரி. கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாம். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாம். செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா,
படிப்போமா பொன்னான கண்களினில் படம் வரைவோமா கண்ணாடி பார்த்தபடி கதை படிப்போமா பொன்னான கண்களினில் படம் வரைவோமா நடந்ததை நினைத்தபடி ரசித்திருப்போமா நாளை இன்னும் அதிகம் என்று தெரிந்திருப்போமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாம் நாம் கையோடு கை சேர்ந்து கொள்ளலாமா செல்லாத இடம் நோக்கி செல்லலாமா சிந்தாத சிகரால் அள்ளலாமா கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா நாம் கையோடு கை சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சி. இளம் பாடகர்கள் 2 பேருமே காந்த குரலும் அரசு கல்யாண் சரியான உச்சரிப்போடு பாடினார். பிரசாந்தி அவங்க வண்ணமணி மண்டபத்தில் துள்ளி விடுவோமா பள்ளி கொள்வோமான்னு சொல்லிட போறாங்களோன்னு பயம். செவுத்துல ஓடுற பள்ளிய ஏன் தேவையில்லாம நல்ல நாள் ஆனா கரெக்டா சரியா பள்ளி கொள்வோமா அப்படின்னு உச்சரித்திருக்காங்க. அதனால நாம இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போறோம். வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம். வாழ்க்கை என்பது மனிதன் வாழ்வதற்கு கிடைத்த இந்த உலகத்திலே வாழ கிடைத்த ஒரு பெரும் வாய்ப்பு அப்படிங்கிற. அப்ப வாழணும் அப்படின்னா சில அறநெறிகள், சில ஒழுங்கு, சில கட்டுப்பாடு, சில நியதிகளை நாம கடைபிடித்தா வேண்டும். இப்போ கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னா தனி மனிதன் அவன் ஒத்தையா நின்று கொண்டாடுறது. மனிதன் சமூக பிராணிகள். அப்ப மாமன் மச்சான், கூட்டாளி, அண்டை வீட்டார், அக்கம் பக்கத்தவர் எல்லாரோடையும் சேர்ந்து பேசி சிரிச்சு அதுதானங்க கொண்டாட்டம். பகிர்ந்து இல்லையா? அதான் பாடல்ல கொடுப்பான். ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க என்ன பாட்டு. இந்த பாடலுடைய மூலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னநீராக்கே உள. யார் சொல்றது? வள்ளுவன் சொல்றான். காக்காய்க்கு உணவு கிடைச்சதுன்னா, இறை கிடைச்சதுன்னா தான் மட்டும் நீங்கதான் தான் இனத்தை எல்லாம் கூவி அழைத்து எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுமா. அது மாதிரி மனுஷன் கொண்டாட்ட காலத்துல நம்ம சனங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லாரோடையும் மகிழ்ச்சியா கொண்டாடணும். அதுதானே முக்கியம். அப்ப இந்த உறவின் முறையினர்கள் எல்லாம் கூடுகிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை பாடல்ல கொடுக்க போறார். அடுத்து என்ன? வள்ளுவன் என்ன சொல்றான்? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். நம்ம எல்லாம் தாய் வழி பிறந்தோம், சரி. அப்புறம் இன்னும் சில உயிரினங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று கிளைத்தல்ங்கிற தத்துவத்திலிருந்து வரக்கூடியது. ஆக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற வள்ளுவத்தையும் எடுத்துக்கிட்டு, காக்கையை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் மன்னநீராக்கே உள அப்படிங்கிற திருக்குறள் கருத்தையும் வாங்கி நம்ம பரசு கல்யாண் குழு என்ன பாடலை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு தாய் மக்கள் நாம் அப்படின்னு சந்தோஷமா இந்த கொண்டாட்ட நாள்ல பாட இருக்கிறாங்க. வாங்க பரசு கல்யாண். ஒரு தாய் மக்கள் நாம் என்றோம், ஒரு தாய் மக்கள் நாம் என்றோம், ஒன்றே எங்கள் குலம் என்றோம், தலைவன் ஒருவன் தான் என்றோம், சமரசம் எங்கள் வாழ்கின்றோம். ஒரு தாய் மக்கள் நாம் என்றோம், ஒன்றே எங்கள் குலம் என்றோம், தலைவன்
இசைக்குழுவினுடைய ஒரு அழகான பாடல் வரிகள். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் என்று தொடங்கி சிங்கப்பூரிலே படப்பிடிப்பு செய்யப்பட்ட யாதும் ஊரே யாவரும் கேள் இருக்கிற புறநானூற்று பாடலோடு முடித்தார்கள். அது வள்ளுவத்தை மட்டுமா பிரதிபலித்தது? இல்லை. சிங்கப்பூரிலே 4 இன மக்கள் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அழகான சூழலை இந்த பாடல் வரிகள் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றன என்பதுதான் மகிழ்ச்சிக்குரியது. மிக குறைவான இசைக்கருவிகளோடு டேவிட் சி ராஜா அவர்கள் மிக அருமையாக இந்த பாடலுக்கு இசை கூட்டினார். அருகாமையிலே ஆனந்த் அவர்கள் ட்ரம்ஸ் ஆனந்த் அவர்கள் மெருகூட்டினார் பாடலுக்கு. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி அடுத்த இடத்துக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லும் போது கூடி வாழ்ந்தா கோடி நன்மை அப்படிங்கிற கருத்தை இப்ப நம்ம பிரதிபலிச்சிட்டோம். அடுத்து வாழ்க்கையில் முன்னேறணும்னா விடாமுயற்சி வேணும். தண்ணி எடுக்கணும், கிணறு தோண்டணும்னா 10 இடத்துல 10 அடியா தோண்டினா கிடைக்குமா? ஒரே இடத்துல 100 அடி தோண்டினா தானே கிடைக்கும். முயற்சி அப்படின்னு சொன்னா விடாமுயற்சி, எடுத்த காரியத்துல கண்ணா இருக்கிற முயற்சி, அதுதான் முக்கியம். நம்முடைய மலேசிய கவிஞர் பச்சை பாலன் சொல்வார், சோம்பல் மாணவன் அடைத்து காட்டினேன் பாறை இடுப்பில் செடியும்பார். ஒரு செடி வளரணும்னா சாம்பல் சத்து, மணிச்சத்து, தலைச்சத்து, அந்த சத்து, இந்த சத்து, ஒரு மண்ணும் இல்லை. அதாவது உண்மையாவே ஒரு மண்ணே இல்லை. அந்த இடத்துல இருந்து செடி வளர்வதை நம்ம பார்க்கலாம். ஆக ஒரு விஷயத்தை, ஒரு கருத்தை, ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வேணும், அந்த விடாமுயற்சி வேணும். வள்ளுவன் சொல்றான், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் தான். ஆக தெய்வமே இல்லைன்னு கைவிரிச்ச போது கூட நாம எடுக்கிற முயற்சி இருக்கு பாருங்க, அடி மேல அடி வச்சா அம்மியும் நகர்ந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த முயற்சி அதை சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, எல்லாம் விதிப்படிதான் சொல்லுவோம். ஊழையும் உப்பக்கம் காண்ப தாழாது உழற்றுவோம். தளராம முயற்சி செய்து கொண்டே இருந்தோம்னா, உழைவின்றி தாழாது உழற்றினால் நிச்சயமாக வெற்றி நமக்கு உண்டு. ஆனா நம்ம வழக்கம் என்ன, சிறு தோல்வின்னு அப்படியே துவண்டு விழுந்துருவோம், சின்ன சின்ன மகிழ்ச்சின்னு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் கடந்து குதிப்போம். ஆனா எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கிட்டு முன்னேறும். ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு வெற்றி படிக்கட்டு அப்படின்னு முயற்சி செய்யணும் இளையர்கள். அப்படி வாழ்ந்தோம்னா, அப்படி முயற்சி செய்தோம்னா எல்லா நாளும் கொண்டாட்டம் தான். இந்த கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய அருமையான பாடலை கொடுக்க போறாரு. வாங்க பரசு. போட்டு பாடடா நீச்சல், சரினா போனா தலங்கள் என்பது மேலும் கூச்சல், எண்ணி துணி
உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் என்கிற விஜய் எழுதிய பாடலை மிக அருமையாக இசைக்குழுவினர் கொடுத்தார்கள். முயன்றால் என்ன நடக்காது, வானம் கூட வசப்படும், தொடுவானம் கூட நமக்கு தூரம் இல்லை முயற்சி செய்தால் என்கின்ற அருமையான வரிகள் அமைந்த பாடல்களை எல்லாம் கொடுத்தார். லிசா இலக்கிய மன்றத்தினுடைய தீபாவளி கொண்டாட்ட சிறப்பு நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிற இந்த வேளை வாழ்க்கை கொண்டாட்டமாக அமைவதற்கு வள்ளுவன் காட்டியிருக்கிற வழிகளை எல்லாம் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக அறிவு. அறிவு 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் 1000
பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே. பாரதி சொல்றான் அறிவுதான் வேதம்ங்கிறான். காடாக மேடாக இருந்த நிலம் இன்றைக்கு சாலையாக சோலையாக புத்து குலுங்குகிறது. எப்படி? நம்முடைய மனிதனின் அறிவாற்றல் அல்லவா? எனவே அறிவு வேண்டும். வள்ளுவர் சொல்றார் அறிவு அற்றம் காக்கும் கருவி, அறிவற்றம் காக்கும் கருவிங்கிறார். மனிதனை அழிவிலிருந்து மீட்பதற்கு இருக்கிற ஒரு கருவி. கருவி எது? அறிவு. கருவின்னா நமக்கு கத்தி, இந்த ஈட்டி, அந்த அருவா, அந்த துப்பாக்கி இதெல்லாம் நினைப்போம். அது இல்ல. கத்திய தீட்டப்படாது, புத்திய தீட்டணும். இந்த வள்ளுவரின் வரிகளை வாங்கி ஆலங்குடி சோமு அற்புதமா அழகா கொடுத்தார் பாட்டு. ஆத்திரம் கண்ணை மறைக்கின்ற போது அறிவுக்கு வேலை கொடு அப்படின்னு ஒரு நல்ல தரமான பாடலை கொடுத்தார். கத்திய தீட்டாத புத்திய தீட்டு அப்படின்னு சொல்லுகிற ஒரு பாடல். அப்புறம் அடுத்து வள்ளுவர் சொல்றான் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்காத, அது சரியான நீ ஆராய்ச்சி பண்ணு, உன் அறிவுக்கு கொண்டு வந்து அது சரியான பாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். எதையும் தீர விசாரித்து அறியணும் அப்படிங்கிற அருமையான கருத்துக்களை எல்லாம் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். அந்த வள்ளுவனுடைய அந்த வழி, அந்த நெறி, அந்த முறையை நாமும் கடைபிடித்தா வாழ்க்கை முழுமே கொண்டாட்டம் தானே. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அப்படிங்கிற பாடலையும் கலந்து இன்னைக்கு நம்ம கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் சொல்வார், எதையும் ஆராய்ந்து பார் உன் அறிவு கண்களை கொண்டு என்று சொல்வார். அதாவது இது ஊனக்கண், அதுக்கு மேல ஒன்று அது ஞானக்கண், அதால பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். எங்க அந்த வரிகளை, வள்ளுவனுடைய வரிகளை எப்படி இந்த இசைக்குழுவினர் கொடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். கவனாதே
கைவிலங்கு கூட்டிவிடும் கண்ணத்தில் தோணாத சத்தியமே ஓடும் பொய்த்தினையை மீட்டுவிடும் நான் பொய்யும் அப்போது மெய்யான கோலம் ஓடும் பொய் சிலையை மீட்டுவிடும் நான் பொய்யும் அப்போது மெய்யான கோலம் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோட்டம் அறிவுக்கு திரை போட முடியுமா? போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் தெரியும் அப்போது மெய்ஞான கோலம் என்று பாடி அருமையாக அறிவு ஆற்றலுடைய பெருமைகளை எல்லாம் வள்ளுவனுடைய வாய்ச்சொல்லை எல்லாம் பயன்படுத்தி அருமையாக பாடி முடித்திருக்கிறார்கள். ஏதோ அறிவுரையா போயிட்டு இருக்கு, ஒரு வகுப்பு மாதிரி போகுது. வள்ளுவன் காதல் பற்றி ஒன்றும் சொல்லலையா? அதை பற்றி கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே. அப்படி இளையர்கள் நினைப்பாங்க தானே? நினைக்கிறது எனக்கு தெரியும். காதல் பற்றி வள்ளுவன் சொல்லாத. உடம்போடு உயிரிடை என்ன? உடம்புக்கும் உயிருக்கும் என்ன பந்தம் இருக்கிறதோ, என்ன சொந்தம் இருக்கிறதோ, அதே மாதிரிதான் காதலனுக்கும் காதலிக்கும் இடையில் இருக்கிற உறவு பந்தம்னு சொன்னார். உடம்போடு உயிரிடை என்ன? மற்ற மனத்தையோடு எம்மிடை நட்பு என்று வள்ளுவன் சொல்கிறார். அப்படி காதலை பற்றி சொன்ன வள்ளுவன் ஒரு நெருப்பை பத்தி சொல்றான். நெருப்பு அப்படின்னா அதனுடைய தன்மை என்ன? பக்கத்துல போனாலே நமக்கு சுடும், கொதிக்கும். தொட்டா எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். ஆனா வள்ளுவன் சொல்கிற இந்த நெருப்பு இருக்குதே ஒரு புதுவிதமான நெருப்பு. இந்த நெருப்பு பக்கத்துல போனா குளு 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 இருக்குதான், எட்டி போனா சுடுதான். எங்காவது உண்டா புதிய நெருப்பு? நீங்கின் தரு குறுகுங்கால் தன்னென்னும் தீ யாண்டு விற்றாள் இவள் என்று திருக்குறள் சொல்லுது. ஒரு புதுவிதமான நெருப்பாக அவள் இருக்கிறார். அது என்னன்னா பக்கத்துல போனா இந்த நெருப்பு குடுகுடுங்குது, எட்டி போனா கொதிக்குது அப்படிங்கிறார். இதே கருத்தை மருதகாசி திரைப்பாடல்ல கொடுத்திருக்கிறார். அந்த பாடல் வரிகள் எவ்வளவு பொருத்தமாக கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்ம சிங்கப்பூர் SMU மாணவி ஸ்னேகா எப்படி பாடுறாங்க பாப்போமா? சரி. வள்ளுவன் காட்டிய நெருப்பை, மருதகாசி தன் பாட்டிலே காட்டிய அந்த நெருப்பை ஸ்னேகா இப்போது பாடல் வழியாக நமக்கு சொன்னார். ரொம்ப அழகாக பொருத்தமாக அமைந்த ஒரு பாடல். அடுத்ததா இந்த காதலர்களுடைய மன உளவியலை தெரிந்து வள்ளுவன் எழுதின ஒரு குறள். அதான் சொல்றா, ஏன் நெஞ்சு ஏன் பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட இல்லை, இருக்க மாட்டேன், பறந்தவங்கிட்ட போ. ஆனா அவன் நெஞ்சு அவன்கிட்டே இருக்கு, அவன் நெஞ்சு அவன்கிட்ட இருக்கு. ஏன் நெஞ்சு துரோகி, என் பேச்சை கேட்க மாட்டேங்குது.
இப்படி ஒரு அழகான குரல் சொன்னார். அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் என் நெஞ்சு எமக்காதலில் என்று வேதனையோடு சொல்கிற ஒரு பாட்டு. இந்த பாடல் K.R. ராமசாமி நடிப்பிசை புலவர் அவர்கள் பாடின பாடல். எஸ். ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல் வரி. இதே வரிய இதே கருத்தை அந்த திரைப்பாடல் எப்படி பிரதிபலிக்குது? சினேகா, தயாரா இருக்கீங்களா? இளம் கன்னி மனசுல பருவ காலை வயசுல வரும் காதல்னு உனக்கு இன்னும் தெரியல என்று சினேகா சொல்லிட்டு, இந்த காதல் இயக்கம் என்று மாறுமோ அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கிறாரு. இனிய இந்த தீபாவளி நன்னாள்ல அவருடைய அந்த ஏமாற்றம் நல்ல மாற்றமாக திகழ வாழ்த்துக்களை சொல்லுவோம். அடுத்ததாக இப்ப காதல்ல அடுத்த ஒரு அழகான பாடல். அணங்குகொள் ஆயமேல் உள்ளோ கடன்குலை மாதர்கள் மாலுவன் நெஞ்சு என்று வள்ளுவன் சொன்ன ஒரு பாடல். அது என்ன சொன்னா, வந்து அந்த காதல அணிகலன்களை அணிந்து கொண்டு நிற்கிற இந்த பெண் தேவதையா பெண்ணா, இவ்வளவு அழகுடையவளாக இருக்கிறாளேன்னு ஆச்சரியப்பட்டு வியந்து போய் பார்க்கணும். அதே வியப்ப அதே அந்த சொல்லக்கூட அணங்கு என்கிற வார்த்தையை பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு பாடல். அதை இப்ப நம்ம பரசு கல்யாணத்தினுடைய காந்த குரலால பாடப்போம். அதிசய சுகம் தரும் மண்ணில் இந்த காலம் யாரும் இன்னும் கண்ணி பாவனி கேஸ்வரம் பாடுமோ பாவனி
வந்து என்ன கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுது. முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவழம் ஒத்துமான அற்புதங்களும் புரிந்ததாவரம் சித்திரையில் சின்னதினும் வில்லேனும் முழுவதும் சுற்றி வரச் செல்லும் கிளி சுந்தர நோடி என்னை விட மறந்தாள் எனக் தோன்றினது. என்னையோ இழந்தாள் அவள் தான் உணர்வு. மொழி முதல் அடி வரை முழுவதும் சுதந்திரம் பிறந்து படைத்திடும் மனதும் அவளதான். மண்ணில் இந்த காதலனை யாரும் வாழ்ந்து கூடுமோ என்னை கண்ணி பாவனின்றி ஏழு ஸ்வர்ணம் பாடுமோ. கண்ணை மூடி கனவில் வாழுமா. மண்ணில் இந்த காதலனை யாரும் வாழ்ந்து கூடுமோ என்னை கண்ணி பாவனின்றி ஏழு ஸ்வர்ணம் பாடுமோ. அணங்கு கண்டு வள்ளுவன் வியந்தான், அரங்கம் வியக்கிறது பரசு கல்யாணம் அவர்களுடைய அழகான அந்த குரலை கண்டு. திருக்குறளும் திரைக்குறளும் என்கின்ற நிகழ்வு மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் தீபாவளி இனிய நல்வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் இந்த பாடலுடைய தொடர்ச்சி. வள்ளுவன் ஒரு நிலவை பற்றி வியந்து பாடுகிறார். மாதர் முகங்கோள் ஒளிவிட வழியில் காதலை வாழிமதி என்று வள்ளுவன் தந்த பாடல். நிலவே, நானும் உன்னை விரும்புவேன், நேசிப்பேன். என் காதலியை போன்று இயற்கையான முக அழகு வசீகரம் உன்னிடம் இருந்தால் என்று பாடுகிறார். இது அப்படியே இன்னொரு பொருள் இருக்குமானால் நிலவுக்கு சொந்தமாக ஒளி கிடையாது, அது இரவல் மட்டும்தான் ஒளி வீசுகிறது. ஆனால் என்னுடைய காதலியினுடைய முகம் இருக்கிறதே, அது இயல்பாக இயற்கையாக நளினமும் அழகும் வளமும் செழிப்பும் கொண்டது என்கின்ற பொருளிலே பாடுகிறார். இங்கே புலமை பித்தன் அவர்கள் கல்யாண தேனிலா ஆய்ச்சாத பாலினா என்று காதலியை நிலவோடு ஒப்பிட்டு நிலாவாக உருவகித்து பாடக்கூடிய அழகான பாடல் பொருத்தம் கருதி இங்கே பாடுகிறார் நம்முடைய பரசு கல்யாணம்.
ஆனால் என் காதலி நிலவுக்கு ஒப்புமை சொல்ல முடியாது, ஏனென்றால் இது தேயாத நிலா என்று அழகாக புலமை பெற்று கொடுத்திருக்கிறார். இன்னொரு இடத்திலே உன் பார்வை தூண்டினா என்று கேட்டு பாடுகளில் என்னை இயக்க வைக்கின்றார் புலவர். மிக அருமையாக அந்த பாடலை பாடினார்கள். இப்போது திருக்குறளிலே கற்பு களவு என்று இரண்டு பகுதி. கற்பு என்று களவு என்று சொல்வது மற்றவர்களுக்கு தெரியாமல் காதலனும் காதலியும் பழகுவது களவு வாழ்க்கை. களவு வாழ்க்கை பிறகு கற்பு வாழ்க்கையாக மாற வேண்டும், அதுதானே சரி. குடும்ப வாழ்வாக மாற வேண்டும். அப்படி குடும்ப வாழ்வாக அதுதானே வாழ்க்கை. குளமகள் வாழும் இனிய குடும்பம் கோவிலுக்கு இணையாகும், குறை தெரியாமல் உறவு கொண்டாலே வாழ்வும் சுவையாகும் என்று பாடுகிறான் வள்ளுவர். மையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறவன் வானனையும் தெய்வத்துள் வைக்கப்படும் சொல்றான் வள்ளுவர். வாழ்க்கைய குடும்ப வாழ்க்கைய அழகா அமைதியா பொருத்தமா நெறியோடு வாழ்ந்தாலே சொர்க்கத்தை இடம் உண்டு சொன்னா வள்ளுவர். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அறத்தோடு கூடிய வாழ்க்கை. ஒரு இடத்துல சொல்றா, மனைமாட்சி இல்லால்கண் இல்லாயின் வாழ்க்கை இணைமாட்சியதாயினும் இல்லைன்னு சொன்னான். உன் வாழ்க்கையில குடும்ப வாழ்வு சரியா அமையலன்னா நீ காரு பங்களா வசதி வாய்ப்பு அது இது எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், என்ன பயன்? வாழ்க்கையின் பயன் என்பதே நல்ல மகிழ்ச்சியோடு வாழ்வு. ஆக குடும்பம் நடத்துகிற கலை வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல அதை சொல்கிற கண்ணதாசனுடைய பாடல் வளர்ந்த கலை மறந்து விட்டார். எல்லடா கண்ணா, நேற்று அதே காதலி தான் இன்று உனக்கு மனைவியாக இருக்கிறேன், அதே அன்பை செலுத்து என்று சொல்கின்ற அழகான கண்ணதாசனின் பாடல் வரிகள் முத்தாய்ப்பாக என்று அமைந்தது. இப்படி குடும்ப வாழ்க்கை கொண்டாட்டமா போயிட்டு இருக்கு. அதுக்கு வள்ளுவன் காட்டிய வழிகளை எல்லாம் ஆராய்ந்தோம், அலசினோம், கேட்டு மகிழ்ந்தோம். இப்ப குடும்பம் நடத்தணும்னா பொருளாதாரம் வேணும், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு வள்ளுவன் சொன்னான். இன்னொரு இடத்துல சொன்னா, ஆகாறு அளவீட்டியதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. என்ன அர்த்தம்னா, வருமானம் வர்ற வழி குறைச்சலா இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட போற வழி அதிகமா இருக்கக்கூடாது. அது ஒரு அருமையான பொருள்.
கடன் அன்பை முறிக்கும்பாங்க, சில நேரங்களில் எலும்பை முறிச்சிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு இடத்துல கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். யார் அது? வள்ளுவன். அதை சொன்னது கம்பன் இல்லை, பல பேர் சொல்லுவாங்க. அது அருணாசல கவிராயருடைய பாடல் வரிகள். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை எங்கும் கல்வனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் கொள்ளலாம் நாடுன்னு சொன்னாங்க. ஆக வருமானத்துக்கு தக்க செலவு செய்யணும், அப்பதானுங்க வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும். அது ரொம்ப முக்கியம் இல்லை. இதை சொல்ற ஒரு பாடல், கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை எப்படி பரசுகளியான இசைக்குழுவினர் தன்னுடைய பாடலில் சொல்றாங்கன்னு கேட்போம். மிக குறைவான இசைக்குழுவினர் தான் என்றாலும் டேவிட் சி ராஜா அவர்களோடும் நம்முடைய அற்புதமான ஆனந்தமாக வாசித்துக் கொண்டிருக்கிற ட்ரம்ஸ் ஆனந்த் அவர்களோடும் மிகச் சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கின்ற பிரசாந்தி அவர்களோடும் நிகழ்ச்சி இனிதாக போய் கொண்டிருக்கிறது. இப்போது பாடல். வள்ளுவன் சொன்னானே, ஆகாறு அளவீட்டியதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை என்கிற அந்த திருக்குறளுக்கு இசை வடிவமாக அருமையான ஒரு கண்ணதாசன் பாடலினை இங்கே கொடுத்தார்கள். இப்ப ஏறக்குறைய நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நாள் இனிய நாள். திசா இலக்கிய மன்றத்தினுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதோடு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம பிறந்ததனுடைய பயனே சந்தோஷமா வாழ்றது தானேங்க. அதாவது வள்ளுவனுடைய அந்த கருத்தை
வள்ளுவன் தன்னுடைய திருக்குறள்ல சொல்வான், நகர் வல்லர் அல்லார்க்கு ஞாயிறு மாயிறு ஞாலம் பகலுள் பட்ட இருள்னு சொல்றான். அதாவது சிரிக்க தெரியாதவனுக்கு பகல் கூட இருட்டுன்னா வள்ளுவன். ஆக சிரிக்கணும், மனம் விட்டு சிரிக்கணும். ஏன்னா NSK பாடல்ல சொல்லுவாரு, சிந்திக்க தெரிஞ்ச மனித குலத்துக்கே சொந்தமான கை வேறு ஜீவராசிகள் எவற்றாலுமே செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்புன்னு சொன்னார். ஆடு மாடு குதிரை கோழி நாய் பன்னி எருமை ஏதாவது சிரிச்சிருக்கான், ஆனா நம்மளால சிரிக்க முடியும். அதுதான் நம்முடைய சிறப்பு. அப்புறம் சிரிக்கிறது இல்லையா? நம்ம அழகா வைரமுத்து தன்னுடைய கவிதைகளை சொல்வாரு, வாழ்க்கை பூட்டியே கிடக்கிறது, சிரிப்பு சத்தம் கேட்கும் பொழுதெல்லாம் அது திறந்து கொள்கிறது, வாழ்வின் மீது வாழ்க்கை தெளித்த வாச தைலம் சிரிப்பு, எந்த உதடுக்கும் பேச தெரிந்த சர்வதேச மொழி இந்த சிரிப்பு, உதடுகளின் குளிர்கள் ஆறு சிரித்தல், முத்தமிடுதல், உண்ணல், உறிஞ்சுதல், உச்சரித்தல், இத்தனையும் சொல்லி இதை சிரிக்க தெரியாதவனுக்கு மற்றதெல்லாம் இருந்தென்ன தொலைந்தென்ன என்று சொன்னார். அதனால மகிழ்ச்சியா இருக்கணும் இந்த நாள்ல. அதை நினைவுபடுத்துகிற மாதிரி நம்ம பரசு கல்யாணி இசைக்குழுவினர் நல்ல சிரிக்க சொல்ற ஒரு பாடலை கொடுக்க போறாங்க. வாங்க பரசு. வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும், உழைத்து வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும், உழைத்து வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதே. ஆசை